வணக்கம்ப்பா. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து புத்தாண்டு அதுவுமா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கோயில், பிடிச்ச கடவுளை பார்க்க போயிட்டுருக்கோம். இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தடாகத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட பேர் அருள்மிகு அனுவாவி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். இந்த கோயிலோட சிறப்பம்சமே இந்த கோயில் வந்து நல்ல மலைகளுக்கு நடுவில் இயற்கையான சூழ்நிலை வந்து அமைஞ்சிருக்கும். இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து கண்டிப்பாக மன நிம்மதியாக இருக்கும்ப்பா. இந்த கோயிலோட தலப்புராணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, ராமாயண காலத்தில் ஆஞ்சநேயர் வந்து சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகும்போது நடுவில் வந்து தாகம் ஏற்பட்டதாகவும், அப்போ இந்த மலையில் உட்காந்து முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டாராம். அப்போ முருகப்பெருமான் தோன்றி தன்னோட வேலால் குத்தி ஒரு ஊற்றை உருவாக்கி ஆஞ்சநேயரோட தாகத்தை தீர்த்தாராம். அதான் இந்த கோயிலோட தலப்புராணமாக சொல்கிறாங்க. கோவிலோட என்ட்ரன்ஸ்லேருந்து ரைட் சைடில் ஒரு 50 மீட்டர் போனீங்கன்னா அங்கே ஆஞ்சநேயர் இருப்பார். அங்கே பார்த்து அவரை நல்ல மனசார சாமி கும்பிடுங்க. சாமி கும்பிட்டுட்டு திருப்பி பைக்கை வந்து அந்த ஆலமரம்லாம் இருக்கும் அங்கே வந்து பார்க் பண்ணிவிட்டு அங்கே நம்மளுக்கு டோக்கன் தருவாங்க. இந்த கோயில் வந்து நல்லா மலையேறி போய் தான் சாமி கும்பிடணும். பெரியவங்க குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களால ஏற முடியுமான்னு பார்த்து நீங்கள் கோயிலுக்கு கூட்டிட்டு வாங்க. காலையில் சீக்கிரமாக வந்துடுங்க. நாங்கள் வந்து மதியம் வெயிலில் போனனால சிரமப்பட்டு தான் போனோம். காலையில் வந்து 6 மணிலேருந்து ஈவினிங் 3 மணி வரைக்கும் இந்த கோயில் வந்து திறந்திருப்பாங்க. 3 மணிக்கு மேலே வந்து கோயில் வந்து அலோடு கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து வனவிலங்கோட நடமாட்டங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு 3 மணிக்கு மேலே இந்த கோயிலில் வந்து அலோடு கிடையாது. மலையேறி போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம முருகப்பெருமான் இருப்பார். அவரை பார்த்துட்டு நல்ல சாமி கும்பிட்டுட்டு அவர்கிட்ட என்னென்ன வேணுமோ அந்த வேண்ட எல்லாம் நம்ம சொல்லிவிட்டு திருப்பி மேலே கொஞ்சம் படி ஏறி போகணும். ஒரு 20-30 படி இருக்கும். அது பக்கத்துலேயே இருக்கும். அது படியில் போய் ஏறி போனோம்னா மேலே வந்து நம்மளுடைய அப்பன் சிவபெருமான் இருப்பார். அவரையும் பார்த்து நல்ல மனசார சாமி கும்பிட்டுட்டு திருப்பி ரிட்டன் கீழே இறங்கி வந்தோம்னா அப்படி ஒரு மன திருப்தியாக இருக்கும்ப்பா. எண்ணற்ற தெய்வங்கள் எத்தனை